அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த saree அட்டாச்சு ப்ளவுஸில் வந்து இந்த எட்ஜஸை வந்து நம்ம எப்படி கிளியராக ஸ்டோன்லலாம் நீடில் வந்து பட்டு உடையாமல் இப்படி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து கம்மியாக தான் எனக்கு வந்து ஸ்டோன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாக 2 ஸ்லீவுக்கும் பத்தாது. அதனால் கொஞ்சமாக ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் அந்த ஸ்டோன்ஸை வந்து நான் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த துணி வந்து பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கிறேன். இப்போது அந்த ஸ்டோன் வந்து எக்ஸாக்டாக அந்த லைனில் வந்து அடித்து திருப்ப இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த எட்ஜில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தையல் வந்து விலகும். டபுள் ஃபுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்பாக அந்த எட்ஜில் வந்து தையல் விழுகாது. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் வந்து அந்த வளைவுகள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிறேன். இந்த சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணாதாங்க இந்த மாதிரி ஷார்ப்பாக நம்ம அடிக்க முடியும். இந்த மாதிரி அடித்து முடிச்சாச்சு. இப்போது அந்த வளைவுகளுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தெலாம் நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த வளைவு இருக்கிற இடத்துல சின்ன கட் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம திருப்பி அடிக்கும்போது அந்த வளைவு வந்து நம்மளுக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போது அந்த லைனிங் மேலே ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன். ஏன்னா நம்ம திருப்பி வந்து அந்த ஸ்டோன் மேலே நம்ம அடிக்க முடியாது. அது இல்லாமல் அந்த எட்ஜஸும் நம்மளுக்கு கிளியராக தெரியாது. அதனால் இந்த மாதிரி மேலே ஒரு தையல் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது அந்த லைனிங்கை சுற்றிலும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு விட்டுறேன். ஸ்டிச்சிங் பண்ணும்போது லைனிங் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி கீழே அந்த ஸ்லீவ் எண்டில் நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டு, இல்லைன்னா மெயின் கிளாத்தில் வந்து நிறைய சுருக்கம் வந்துடும். கரெக்டாக லைனிங் வந்து அட்டாச் ஆகாது. அவ்வளோதான். தையல் போட்டு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக அந்த எண்டெல்லாம் ஷார்ப்பாக நல்லா எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.